Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சிக்கன் சால்னா. நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா. ஹோட்டல்ல செய்யற சிக்கன் சால்னா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் பரோட்டா மேல நல்ல இந்த சிக்கன் சால்னா விட்டு அப்படியே அது கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆஹா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ரெசிபியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, ரோட்டி, புலாவ், பிரியாணி, ரைஸ் எதோட வேணாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. சிக்கன் சால்னா நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாக வர்றதுக்கு அதில் சேர்க்கிற ஸ்பைசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி நம்ம சால்னா செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் சால்னா டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபியும் கூட, டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் சால்னாக்கு தேவையான சிக்கனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். போனோட இருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கிறேன். நியர்லி 750 கிராம் இருக்கும். 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஸ்பைசஸ் சேர்த்து வறுத்து அரைக்கணுங்கிறத நம்ம வறுத்துட்டே பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் சேர்க்கறதுக்கு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. அதை இந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுறலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். அந்த சீரகம் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. 1 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுறலாம். நல்லா இந்த கரம் மசாலா ஸ்பைசஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நல்லா அந்த தேங்காய் முந்திரி பருப்போடு சேர்த்து அரைச்சி நம்ம சால்னா செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணின சால்னா டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நல்லா அந்த வறுத்த தேங்காய் மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சிடணும். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட நம்ம தேங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தாளிச்சிட்டு மற்ற பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். குக்கரில் தாளித்து விட்டுறலாங்க. நல்லா அந்த போனோடு இருக்கிற சிக்கன் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குக்கரை சூடாக்கி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடானோன்னு தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை. தாளிப்புக்கு சேர்த்துன ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். இங்கே நல்ல பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. இது போக நம்ம மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஃபுல் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து விட்டுறலாம். நல்லா வதங்கணும். நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி உள்ள சேர்த்து விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இப்போவே தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். நல்லா உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டா ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. அவ்வளோதான், தக்காளி நல்லா சூப்பராக சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி,
மசாலா பொடி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலா பொடியோட அந்த ஃப்ளேவர், ரா ஃப்ளேவர் போய் நல்லா கமகமன்னு வாசனை வரும். இப்போ நம்ம ரெடியாக வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா இங்கே ஒரு 750 கிராம் சிக்கனை நல்லா கழுவி சேர்த்து விட்டுறேன். போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸ். இந்த சிக்கன் நல்லா இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்கள் நம்ம சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதில் நல்லா தண்ணி விட்டு வதங்கி இருக்கு. அதாவது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, பட் சிக்கன்லேருந்து அதுவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ நறுக்கின புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாங்க. ஒரு 10-15 புதினா இலைகள், ஒரு கையளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுறலாம். இந்த சால்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ அப்போ பரோட்டா சப்பாத்தி மேலெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரில் லிட்டு போட்டு வெயிட் வச்சு விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். நல்ல விசில் ஸ்டீம் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், செம்ம வாசனையாக இருக்குது. நல்ல அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்தா அவ்வளோதாங்க. சுவையான சிக்கன் சால்னா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தாங்க. நல்ல ஸ்பைசஸை வறுத்து நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி தாளித்து விட்டா அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு நம்மளுக்கு சிக்கன் சால்னா குயிக்காக ரெடி ஆயிரும். நல்ல சுட சுட சப்பாத்தி, ரோட்டி, அதுவும் பரோட்டா மேலே இந்த சிக்கன் சால்னா ஊற்றி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டு எடுத்து சாப்பிட்டா ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி, புலாவ், பிளைன் ரைஸோடவும் சாப்பிடலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அது நான் வெஜிடேரியன்ஸுக்கு பரோட்டா சிக்கன் சால்னா ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.